அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கடந்த 2021 முதல் தகைசால் தமிழர் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு விருது வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு தகைசால் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவில் அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்படுவதாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசுக்கு அதிகாரம் இல்லை என்கின்ற போது பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்திற்கு எவ்வாறு 1 வருட காலம் அவகாசத்தை தமிழக அரசு வழங்கியுள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது தமிழக அரசின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாகவும் அரசின் இந்த நடவடிக்கையை மோசடி செயலாகவே பார்ப்பதாக பாலு கூறினார். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கச் சென்ற தங்களை வீட்டுக் காவலில் சிறை வைத்துள்ளது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வீட்டுக் காவலில் சிறை வைத்தனர். இதுகுறித்து பேட்டியளித்த ஐயாக்கண்ணு தங்களது கோரிக்கைகளை அதிகாரிகள் கேட்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் வரும் 21ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடைபெறும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். நாங்கள் ட்ராவல் பண்ணால் எங்களை மத்திய பிரதேசத்தில் மறிக்கிறாங்க, திருச்சியில் மறிக்கிறாங்க, மெட்ராஸில் மறிக்கிறாங்க. அது மாதிரி இன்றைக்கி வீட்டு காவலில் வைக்கிறது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, மனித உரிமைக்கு எதிரானது. இது ஒரு பெரிய மனித உரிமை மீறல் என்பது நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல் யார்கிட்ட பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஜெயிலில் நீங்கள் உங்களுக்கு போவாதீங்கிறாங்க. இது என்ன ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடா என்பது தான் எங்களுடைய கேள்வி. நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பேரிடர் மீட்புக் குழுவினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகை சென்றடைந்தனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், தேவாலா, நாடுகணி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு அம்மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 32 பேர் உதகைக்கு சென்றுள்ளனர்.